Hi friends, good afternoon. நான் உங்கள் முகபத் ராய். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரிக்னாமெட்ரி. சரியா? ட்ரிக்னாமெட்ரி நிறைய பேர் வந்து ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ணுறது. நம்ம பேசிக் தான் பார்க்க போகிறோம். ட்ரிக்னாமெட்ரி வந்து இந்த நீட்டுக்கு MCQ சால்வ் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு தேவை அந்த அளவுக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ட்ரிக்னாமெட்ரினா என்ன? சரியா? ட்ரிக்னாமெட்ரினா ட்ரைகான் அப்படின்னா வந்து ட்ரையாங்கிள்னு அர்த்தம். மெட்ரி அப்படின்னா மெஷர்மெண்ட்னு அர்த்தம். ஒரு ட்ரையாங்கிளை வச்சு நம்ம மெஷர் பண்ணுறதை பற்றியான படிப்பு தான் ட்ரிக்னோமெட்ரி. அவ்வளோதான். சரியா? ட்ரிக்னோமெட்ரியில் ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல் தியரம் இருக்குது. அந்த தியரம் தான் பைத்தாகரஸ் தியரம் அப்படின்னு சொல்லுவாங்க. PITHOGORES பைத்தாகரஸ் THEOREREM தியோரம். பைத்தாகரஸ் தியரம். பைத்தாகரஸ் தியரம் என்னன்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு, இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு தான். ட்ரிக்னாமெட்ரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரையாங்கிளுக்குமே அப்ளிகபிள் தான். ஆனால் மேக்ஸிமம் நம்ம எதை வச்சு ஸ்டடி பண்ண போறோம்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஒரு பக்கம் 90 டிகிரி, அடுத்தது வந்து இது தீட்டா ஆங்கிள். இதுதான் ரைட் ஆங்கிள். எந்த பக்கம் 90 டிகிரி இருக்கோ அதுதான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. 90 டிகிரி இருக்க ஆங்கிள் கொண்ட ட்ரையாங்கிள் தான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அந்த ட்ரையாங்கிளை வச்சு தான் இதை படிக்க போறோம். இந்த பித்தாகரஸ் தியரமும் இந்த ட்ரையாங்கிளை வச்சு தான் வரும். பைத்தாகரஸ் தியரம். பைத்தாகரஸ் தியரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஏன்னு ஒரு சைடு இருக்கு, இது வந்து பின்னு ஒரு சைடு இருக்கு, இங்க வந்து சின்னு ஒரு சைடு இருக்கு. அதாவது அப்ப பைத்தாகரஸ் தியரம் என்ன சொல்லுது அப்படின்னா, a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு c ஸ்கொயர். அதாவது ஒரு இதோட வந்து பெர்பெண்டிகுலர் ஸ்கொயர், ஒரு இதோட பேஸ் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு ஹைபாட்டனஸோட ஸ்கொயர். அதாவது a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு c ஸ்கொயர். சரிங்களா? இதுதான். அப்ப c ஸ்கொயர்ங்கிறது என்னது? cங்கிறது என்னது? c which is equal to root of a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். இதுதான் வந்து பைத்தாகரஸ் தியரம். இந்த தியரத்தோட பேஸ்ல தான் நிறைய இது வரப்போகுது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த பேசிக் இந்த தியரம் நம்மளுக்கு தெரியும். நிறைய பேருக்கு இந்த தியரம் தெரியாது, இல்ல மேக்ஸிமம் தெரிஞ்சிருப்பாங்க, சில பேருக்கு தெரியாம இருக்கும். அவங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய தியரம் என்னன்னா பைத்தாகரஸ் தியரம். இதுதான் பைத்தாகரஸ் தியரம். சரி, ரைட். அடுத்தது ட்ரிக்னாமெட்ரியில நம்ம வேற என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ். ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் இது அழிச்சிடுறேன். அடுத்து ஓப்பன் அப்படியே எழுதிட்டே வரேன். ஓகே ஓகே சரி. அடுத்து ட்ரைகோனோமெட்ரிக் ரேஷியோஸ். ஒரு செகண்ட். ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் TRIGNOMETRIC ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் ரேஷியோஸ். ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் என்னது? ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் சைன் தீட்டா காஸ் தீட்டா இதெல்லாம் சொல்கிறோம்ல, இதெல்லாம் தான் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ். ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ்னா என்னன்னா, திரும்ப ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். இந்த பக்கம் 90 டிகிரி இருக்கு, இங்கே ஆங்கிள் தீட்டா இருக்கு. இப்போ இது என்னன்னு வச்சுக்கிறேன்? ஆப்போசிட்னு வச்சுக்கிறேன். இது என்னன்னு வச்சுக்கிறேன்? தீட்டாவுக்கு, இந்த தீட்டாவுக்கு எதிர இருக்கிறது, அதனால ஆப்போசிட். இந்த தீட்டாவை வச்சு தான் நம்ம முடிவு பண்ணணும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு ஆப்போசிட்லயே அடுத்த பக்கம் வந்து ஒரு தீட்டாங்கிற ஒரு ஆங்கிள் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த தீட்டாங்கிற இதுக்கு எதிரில் இருக்கிறது ஆப்போசிட் சைடுன்னு சொல்லுவோம். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது, அந்த தீட்டாவை ஒட்டி இருக்கிறது அட்ஜசன்ட் சைடுன்னு சொல்லுவோம். ADJ அட்ஜசன்ட் சைடுன்னு சொல்லுவோம். அந்த ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கிறதே பெருசா இருக்கிறது ஹைபாட்டினஸ். அதுதான் இந்த ரைட் ஆங்கிள், அதாவது எங்க ரைட் ஆங்கிள் 90 டிகிரி இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கும். அதுதான் வந்து ஹைபாட்டினஸ். HYP ஹைபாட்டினஸ். சரிங்களா? இதுதான் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட பார்ட்ஸ். சரி, ஒரு தீட்டாவுக்கு எதிரில் இருக்கிறது ஆப்போசிட், தீட்டாவுக்கு பக்கத்தில் இருக்கிறது அட்ஜசன்ட், இருக்கிறதே பெரிய லைன் தான் வந்து ஹைபாட்டினஸ். ஓகே, ரைட். இப்போ ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ அப்படின்னா என்னன்னா, இப்போ இந்த இதுக்கு வந்துட்டு நம்ம சைன் தீட்டா காஸ் தீட்டா இந்த எல்லாமே எடுப்போம். சைனுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனோட ஒரு தீட்டா. இப்போ வந்து சைன் தீட்டா அப்படின்னு நான் எழுதுனா, சைன் தீட்டாங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் பை ஹைபாட்டினஸ். OPP ஆப்போசிட் பை ஹைபாட்டினஸ். இந்த சைனுங்கிற இந்த ஆங்கிள், சைனுங்கிற இந்த ஆங்கிள் வந்து நீ சைடுக்கும் சைடு அந்த இதை வச்சு ட்ரையாங்கிளோட சைட்ஸை வச்சு ரிலேட் பண்ணீங்கன்னா இப்படி ரிலேட் பண்ணலாம். அதாவது வந்து ஆங்கிளையும் அதோட சைட்ஸையும் ரிலேட் பண்றது தான் இந்த இதெல்லாம். ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ என்னன்னா, ஒரு இதோட ஆங்கிளையும் ஒரு இதோட சைட்ஸையும் ரிலேட் பண்ணுது. இப்போ சைன் தீட்டாங்கிறது ஆங்கிள், சைன் தீட்டாங்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா அதோட ஆப்போசிட் சைடு டிவைடட் பை ஹைபாட்டினஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். இந்த ஆங்கிளை நீ அதோட சைட்ஸோட அந்த இதுக்கு லென்த்துக்கு நீ ஈக்குவேட் பண்ற, அதான் சைன் தீட்டா. சரி, அடுத்தது காஸ் தீட்டா. இந்த காஸோட ஆங்கிள் எப்படி இருக்குன்னா அட்ஜசன்ட் பை ஹைபாட்டினஸா இருக்கும். ADJ அட்ஜசன்ட் பை ஹைபாட்டினஸா இருக்கும். சரி, அடுத்தது நம்மளுக்கு தெரிஞ்சது tan தீட்டா.
tan theta. tan theta எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்டா இருக்கும். OPP ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்டா இருக்கும். இன்னும் மூணு தீட்டா இருக்கு. மொத்தமா 6 ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷன். இன்னொரு 3 தீட்டா இருக்கு. இந்த 3 தீட்டாவே இதெல்லாம் ரெசிப்ரோக்கல். 3 ஃபங்க்ஷன்ஸ் இதோட ரெசிப்ரோக்கல். சைனோட ரெசிப்ரோக்கல் பாத்தீங்கன்னா கொசீகண்ட் COSEC கொசீக் தீட்டா. அது எப்படி இருக்குன்னா இதோட ரெசிப்ரோக்கல், இதோட தலைகீழி ஹைபாட்டினஸ் பை ஆப்போசிட்டா இருக்கும். காஸோட ரெசிப்ரோக்கல் என்ன? சீகண்ட் SEC சீக் தீட்டா. சீகண்ட் எப்படி இருக்கும்? ஹைபாட்டினஸ் பை ரெசிப்ரோக்கல், ஹைபாட்டினஸ் பை அட்ஜசன்ட் HYP ஹைபாட்டினஸ் பை ADJ அட்ஜசன்ட். அடுத்தது tan theta டான்ஜென்ட். tan thetaவோட ரெசிப்ரோக்கல் கோடான்ஜென்ட் cot theta. அது எப்படி இருக்குன்னா adjacent by ஆப்போசிட்டா இருக்கும். ADJ adjacent by OPP ஆப்போசிட்டா இருக்கும். இதுதான் வந்து ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ். இதை வந்து இப்படி நம்ம ஒரு இது பண்ணலாம். அதே மாதிரி வந்துட்டு சைனையும் காசையும் வச்சு டேனை நம்மளால டிஃபைன் பண்ண முடியும். சைனையும் காசையும் வச்சு டேனை டிவைட் பண்ண முடியும். sin theta divided by cos theta which is equal to tan theta ன்னு சொல்லலாம். அதே மாதிரி ரெசிப்ரோக்கல் அந்த இதுவும் நம்ம இப்போ பார்க்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக். இது என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் இதெல்லாமே நம்ம அப்ளை பண்ண போறோம். சரியா? அப்போ sin theta அப்படின்னா ஆப்போசிட் பை ஹைபாட்டினஸ், cos thetaனா adjacent பை ஹைபாட்டினஸ், tan thetaனா ஆப்போசிட் பை adjacent, cosec thetaங்கிறது சைனோட ரெசிப்ரோக்கல், sec thetaங்கிறது காஸோட ரெசிப்ரோக்கல், cot thetaங்கிறது டான்ஜென்ட்டோட tan thetaவோட ரெசிப்ரோக்கல். நீங்க 3 தீட்டா தெரிஞ்சிச்சுன்னா அதோட ரெசிப்ரோக்கல் வந்து இதெல்லாம் நீ போட்டுக்கலாம். சரி ரைட். இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பேசிக் திங். அடுத்தது வந்துட்டு நீ வந்து ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனை இன்னொரு இதாக வந்து நீ எழுத முடியும். இன்னொரு வேற 2 ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனை வச்சு உன்னால் எழுத முடியும். அது டேனு காட்டு இது எல்லாத்தையுமே எழுதலாம். இப்போ எப்படின்னு நான் அது காமிக்கிறேன். சரி ரைட், இதை அழிச்சிட்றேன். இது பார்த்துக்கோங்க. இப்படி முன்னாடி பார்க்கணும்னா கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இதை அழிச்சிட்றேன் நான். சரி, இதான் ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ். ஓகே சரி, ஓகே ஃபைன். இப்போ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ tan theta in terms of sin and cos எழுதணும். tan theta in terms of sin and cos எழுதணும். sin by cos theta is equal to tan theta. எப்படி ப்ரூஃப் அப்படின்னு கேட்டால் நான் சொல்கிறேன் பாரு. இப்போ tan thetaனா நம்ம முதல்ல எப்படி சொன்னோம்? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்னு சொல்லிட்டோம். சரியா? tan thetaவோட டெஃபினேஷன் என்ன? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்னு சொல்லிட்டோம். இதை சைனு காசா நம்மளால் எழுத முடியும். எப்படின்னா இப்போ வந்துட்டு நான் இந்த ஃப்ராக்ஷன் இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரே நம்பரை மேலையும் கீழையும் பண்ணுனா, ஒரே எந்த ஒரு விஷயத்தையும் மேலையும் கீழையும் பண்ணா அதுக்கு அர்த்தம் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இங்கே நான் என்ன ஒரு மேனிப்புலேஷன் பண்ணுறேன்? 1 பை ஹைபாட்டினஸை மேலே மல்டிப்ளை பண்ணுறேன் HYP. அதே மாதிரி 1 டிவைடட் பை ஹைபாட்டினஸை கீழையும் மல்டிப்ளை பண்ணுறேன் நியூமரேட்டர். இதுக்கு அர்த்தம் என்ன? இது 2 கேன்சல் ஆச்சுன்னா 1ன்னு அர்த்தம். அப்போ 1 மல்டிப்ளை பண்ணால் அதில் எந்த விஷயம் மாற போகிறது இல்லை. சரி, அப்போ இங்கே tan theta which is equal to ஆப்போசிட் பை இங்கே மேலே என்ன ஆகும்? மேலே நியூமரேட்டர் 1 கூட ஆப்போசிட்டு, கீழே இது மல்டிப்ளை ஆகும். அப்போ என்ன ஆகும்? ஆப்போசிட் பை ஹைபாட்டினஸ். கீழே என்ன ஆகும்? அட்ஜசன்ட் ADJ அட்ஜசன்ட் பை ஹைபாட்டினஸ். நம்ம இப்போ முன்னாடி சொல்லி கொடுத்தேன். ஆப்போசிட் பை ஹைபாட்டினஸ் என்னது? இந்த பக்கம் tan theta. ஆப்போசிட் பை ஹைபாட்டினஸ் என்னது? sin theta. sin theta கரெக்டா? அட்ஜசன்ட் பை ஹைபாட்டினஸ் என்னது? cos theta. அவ்வளோதான். இதனால தான் வந்து tan thetaவை sin theta பை cos thetaன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதோட ப்ரூஃப் இதுதான். இது ப்ரூஃப்னு இல்லை, இதுதான் டெஃபினிஷன், அதோட டெஃபினிஷன் ஆஃப் tan theta. சரி, அடுத்தது வந்துட்டு cot theta. cot theta வந்து cos theta பை sin thetaன்னு எழுதலாம். ஏன்னா cot thetaனா என்னன்னா 1 பை tan theta, 1 பை tan theta which is equal to cot theta. சரியா? இதை வந்து cos theta பை sin thetaன்னு எழுதலாம். இங்கே நான் முதல்லயே வந்து என்ன பண்ணிட்டேன்? tan theta பை sin theta பை cos thetaன்னு எழுதிட்டேன். இப்போ இதுக்கு பதிலாக நான் இந்த sin theta பை cos theta இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 1 பை sin theta பை cos theta. அதே மாதிரி மல்டிப்ளை ஒன்று சொல்லி கொடுத்துருக்கேன். இது which is equal to cot theta. சரியா? மேலே அழிச்சிடுறேன். மல்டிப்ளிகேஷன் ஒரு டெக்னிக் சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன டினாமினேட்டர் என்ன குப்பரை கடிச்சு மேலே போகும். சரியா? இங்கே அழிச்சிடுறேன், மேலே அழிச்சிடுறேன். ஓகே, அழிச்சிடுறேன். சரியா? இப்போ cot theta வந்து 1 பை tan theta நம்ம சொல்லிடலாம். ஏன்னா டேனோட ரெசிப்ரோக்கல் தான் காட்டு. அப்போ 1 பை டேனுங்கிறது காட்டு. சரி, இப்போ அந்த டேனுக்கு பதிலாக sin பை காசுன்னு நான் எழுதிடுறேன். இப்போ இந்த இதை வந்து காசு என்ன பண்ணலாம்? மேலே போட்டுடலாம். அப்போ cos theta பை sin theta which is equal to என்னது? cot theta. இதனால தான் இது cot theta. அதே மாதிரி வந்துட்டு இந்த sin theta cos theta எல்லாம் அதோட ரெசிப்ரோக்கல் எழுதலாம். எப்படின்னா sin theta which is equal to 1 பை
கொசிகன் தீட்டா COSEC கொசிக் தீட்டா. காஸ் தீட்டா வேற, கொசிக் தீட்டா வேற. அதே மாதிரி வந்துட்டு காஸ் தீட்டா which is equal to 1 by sec theta SEC sec theta. இந்த மாதிரி எழுதிக்கலாம். அதே மாதிரி வைஸ் வெர்சா அப்படின்னா sec theta வந்து 1 by cos theta எழுதிக்கலாம். எப்படின்னு கேட்டா சும்மா கிராஸ் மல்டிப்ளைலயே நமக்கு தெரிஞ்சிரும். இங்க sec theta இங்க மல்டிப்ளை பண்ணா என்ன 1 by cos theta ஆயிடும். cosec theta இந்த பக்கம் தள்ளி விட்டீங்கன்னா அது இந்த பக்கம் sin இந்த பக்கம் வந்துச்சுன்னா 1 by sin theta ஆயிடும். இதெல்லாம் தான் வந்து ஒரு பேசிக். சரி, அடுத்தது நம்ம இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரே செகண்ட். அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா ஆங்கிள்ஸ். சரியா, ஆங்கிள்ஸ் கோணங்கள். சரி, இது அழிச்சிடறேன். சரி ரைட், இதெல்லாமே மொத்தமா அழிச்சிடறேன். சரியா, ஓகே. ஆங்கிள்ஸ் ANGLES ஆங்கிள்ஸ் கோணங்கள். சரி, ஆங்கிள்ஸ்னா என்ன? சரியா, ஆங்கிள்ஸ்னா ஒரு 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 வந்து ஒரு இனிஷியலா ஒன்று இருக்கும், ஒரு இனிஷியல் லைன் ஒன்று இருக்கும். அது வந்து ஒரு இதுல இருந்து அது எங்க ஏற்றம் வருதோ அது வந்து ஒரு ஆங்கிள். இனிஷியலா ஒரு லைன் போகுதுன்னு வச்சுக்கோ, ஒரு லைன் செக்மெண்ட் இருக்கு, ஒரு லைன் போகுது. அது வந்து அதோட இதுல இருந்து அது ஆன்டி கிளாக் வைஸோ ட்விஸ்ட் ஆகுதுல்ல, அங்க உருவாகிற அந்த இது இருக்கு பார்த்திருக்கியா, அதைத்தான் நம்ம ஆங்கிள்னு சொல்றோம். அதுதான் ஆங்கிள். சரியா, இப்போ ஃபர்ஸ்ட் அதே மாதிரி வந்துட்டு ஆங்கிள்னா ஃபர்ஸ்ட் இது ஒரு இனிஷியலா ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோ. இந்த லைன் இருக்கு. சரியா, இது வந்து இனிஷியல் லைன். சரியா, இது வந்து இதுல இருந்து இது வந்து கொஞ்சம் இப்படி மாறுபடுது, இந்த அளவுக்கு இது இப்படி இன்க்ரீஸ் ஆகுது. அந்த இதை வந்து நான் டெர்மினல் லைன். சரியா, இது வந்து டெர்மினல் லைன். சரியா, இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்டதுல அந்த ஒரு இது இருக்கு பார்த்திருக்கியா, அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ANGLE ஆங்கிள்னு சொல்றோம். அதே மாதிரி ஆங்கிள் வந்துட்டு இதெல்லாம் பேசிக். சரியா, ஆங்கிள்னா வந்துட்டு ஆன்டி கிளாக் வைஸ்ல ஒரு வாட்ச்ல முள் எப்படி சுத்தும், இப்படி சுத்தும் கிளாக் வைஸ் 12 1 இப்படி சுத்தும். அப்படி சுத்துச்சுன்னா அது கிளாக் வைஸ். ஆப்போசிட்ல இருந்தா அது ஆன்டி கிளாக் வைஸ். ஆன்டி கிளாக் வைஸ்ல ஒரு ஆங்கிள் வந்துச்சுன்னா அது வந்து பாசிட்டிவ் ஆங்கிள்ஸ். அதுவே ஒரு ஆங்கிள் வந்து இப்படி வருது. சரியா, இந்த மாதிரி இப்படியே கிளாக் வைஸ்ல வருது. கிளாக் வைஸ்ல வந்து இந்த ஆங்கிள் என்னன்னா நெகட்டிவ் ஆங்கிள், நெகட்டிவ் ANGLE ஆங்கிள். இது மேல இப்படி ஆன்டி கிளாக் வைஸ்ல ஒரு இது போச்சுன்னா அது வந்து என்னது, பாசிட்டிவ் ஆங்கிள். அதுவே கிளாக் வைஸ்ல வந்துச்சுன்னா அது என்னது, நெகட்டிவ் ஆங்கிள். அதே மாதிரி இங்க நம்ம என்ன ஆங்கிள்ஸ்ல என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரைட் ஆங்கிள், ஸ்ட்ரெயிட் ஆங்கிள், ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள், கம்ப்ளீட் ஆங்கிள். சரியா, அதெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் இருக்கு. சரியா, இதை அழிச்சிடுறேன். சரி, ரைட் ஆங்கிள். சரியா, ரைட் ஆங்கிள் அப்படின்னா எத்தனை டிகிரி அதெல்லாம் நம்மளுக்கு தெரியணும். சரியா, ரைட் ஆங்கிள் RIGHT ரைட், ANGLE ஆங்கிள் இப்பதான் சொல்லி கொடுத்தேன். ரைட் ஆங்கிள்னா என்னன்னா 90 டிகிரி. அது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். அதுக்கு வந்து இங்க என்ன போடுவாங்க, இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு இது பண்ணுவாங்க. இதுதான் ரைட் ஆங்கிள். சரியா, அடுத்தது ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் STRIGHT ஸ்ட்ரெயிட், ANGLE ஆங்கிள். ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்னா 180 டிகிரி, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். சரியா, இங்க பாரு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். அதாவது இதுக்கு அர்த்தம் என்ன, இப்படி போடுறோம்னா இங்க இருந்த லைனு இப்படி வந்து இப்படி வந்திருக்கு, ஒரு பக்கம் இப்படி சுத்தி பாதி இந்த பக்கம் வந்திருக்கு. அதனாலதான் இங்க இருந்து அந்த ஆங்கிள் இப்படி வந்திருக்குன்னு காமிக்கலாம். இது என்ன இருக்கு, இப்படி இருந்தது இப்படி மேல ஏறி நிக்குது பெர்பெண்டிகுலரா, அதனாலதான் 90 டிகிரி பெர்பெண்டிகுலர்னு சொல்றோம். இது வந்து என்னன்னா ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் 180 டிகிரி. சரி, அடுத்தது ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள்னா இப்படி ஒரு இது இருக்கு, அது வந்துட்டு இப்ப இப்படி போனா 90 டிகிரி, அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு 90 டிகிரியோட ரிஃப்ளெக்ஷனா இருக்கு. சரியா, இதுதான் வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். இது என்னது 270 டிகிரி, 270 டிகிரி. சரியா, இது வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் REFLEX ரிஃப்ளெக்ஸ் ANGLE ஆங்கிள். அல்லது வந்து நெகட்டிவ் ரைட் ஆங்கிள், நெகட்டிவ் சைடு ஆஃப் ரைட் ஆங்கிள் 90 டிகிரிக்கு ஆப்போசிட் இருக்கு -90 டிகிரி அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இது ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். அடுத்தது வந்துட்டு கம்ப்ளீட் ஆங்கிள். இங்க இந்த இடத்துல எழுதுறேன், இங்க இடம் பத்தாதுன்னு நினைக்கிறேன். கம்ப்ளீட் ஆங்கிள் COMPLETE கம்ப்ளீட் ANGLE கம்ப்ளீட் ஆங்கிள். கம்ப்ளீட் ஆங்கிள்னா 360 டிகிரி. அதாவது வந்து ஒரு இது இப்படி போய் இப்படி சுத்தி வந்ததுன்னா அது கம்ப்ளீட் ஆங்கிள். அதாவது இப்படி இருக்கு, இங்க இருந்து அந்த ஆங்கிள் இப்படியே போய் சுத்தி இங்கேயே வந்து முடிஞ்சது அப்படின்னா, எங்க ஆரம்பிச்சு அங்கேயே டெர்மினேட் ஆச்சுன்னா அதான் கம்ப்ளீட் ஆங்கிள். ஒரு ஆங்கிள் கம்ப்ளீட் ஆயிருக்கு, அது பேர் தான் 360 டிகிரி. சரியா, இதுதான் வந்து நம்ம ஆங்கிள்ஸ்ல தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி கிளாக் வைஸ் போச்சுன்னா அது நெகட்டிவ் ஆங்கிள், ஆன்டி கிளாக் வைஸ் போச்சுன்னா அது பாசிட்டிவ் ஆங்கிள். சரி ரைட், இப்போ ஆங்கிள்ஸ் நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது ட்ரிக்னோமெட்ரிக் டேபிள். சரியா, ஒரு நிமிஷம் இதை அழைச்சிக்கிறேன். ட்ரிக்னோமெட்ரிக் டேபிள். சரி, இந்த ட்ரிக்னோமெட்ரிக் டேபிளுக்கு எப்படி நான் இது ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன்.
ஃபர்ஸ்ட் வந்து அதோட கான்செப்ட் சொல்லித்தரேன். எடுத்தோன்னே ட்ரிக்ஸுக்கு போகக்கூடாது, உண்மையான அதோட கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ட்ரிக்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். சரி ரைட்டு, ஓகே. ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள். சரி, ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள்ங்கிறது ரேஷியோவுக்கு அந்தந்த ஆங்கிளுக்கு டிஃபைன் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளுக்கு மட்டும் தான் டிஃபைன் பண்ணி வச்சிருக்காங்க. சர்டன் ஆங்கிள்ஸுக்கு 30 டிகிரி, 0 டிகிரி, அதே மாதிரி வந்துட்டு 45 டிகிரி, 60 டிகிரிக்கு இது டிஃபைன் பண்ணி வச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சி அதை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க. அந்த இதோட ரேஷியோஸ் தான் அதெல்லாம். சரியா? இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ மேலே வந்து நான் வந்து என்ன எழுதுறேன், ஃபர்ஸ்ட் தீட்டாஸ் எல்லாம் எழுதுறேன். 0 டிகிரி, சரியா, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி, இது வரைக்கும் போதும். சரியா? திரும்ப இருக்கு என்னது 180, 270, 360 இருக்கு. 360ங்கிறது திரும்ப 0 டிகிரிக்கு தான் ஈக்குவல். ஏன்னா அது போய் அங்கே கம்ப்ளீட் ஆகி நின்றுது. சரியா? அவ்வளோவெல்லாம் நம்ம வேண்டாம், இது பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் தானே, இது போதும். 90 டிகிரி வரைக்கும் போதும். சரியா? அதுக்கப்புறம் சைனுக்கு காசுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே நான் ரேஷியோ எழுதுறேன். சைன் 0, சரி, சைன் இப்போ சைன் தீட்டான்னு மட்டும் எழுதுறேன். அதோட 0 வேல்யூ நம்ம இங்கே பார்ப்போம், சைன் தீட்டா. சரியா? அடுத்தது இங்கே காஸ் தீட்டா. அடுத்தது இங்கே வந்து என்னன்னா டேன் தீட்டா. சரியா? டேன் தீட்டா. இது 3 கண்டுபிடிச்சிட்டு இதோட ரெசிப்ரோக்கல் தான், அது நம்ம முன்னாடியே சொல்லியாச்சு. அதை நம்ம அப்படி கண்டுபிடிப்போம். சரியா? சைன் தீட்டா. சைன் தீட்டா வந்து சைன் 0 டிகிரி 0. சரி, அது ஏன் வந்ததுன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன்னா அது பேசிக் மேத்தமெட்டிக்ஸாக இருக்காது. அது ஏன்னா அது ஆங்கிள் எந்திரிக்கல, அது ஆங்கிள் வந்து எக்ஸ் கோஆர்டினேட்ஸில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி சொன்னோம்னா அது பேசிக் மேத்தமெட்டிக்ஸில், அது பியூர் மேத்தமெட்டிக்ஸ், அட்வான்ஸ் மேத்தமெட்டிக்ஸ். சைன் தீட்டா, சைன் வந்து 0 டிகிரி 0. நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது சைன் 0 டிகிரி 0. அது ஏன்னு நம்ம உள்ளே போய் ஆரம்பிச்சா அது பேசிக் மேத்தமெட்டிக்ஸாக முடியாது. சரி, ஓகே. சைன் தீட்டா, சைன் 0 டிகிரி 0. சைன் 30 வந்துட்டு 1/2. சரியா? சைன் 45 வந்துட்டு 1/√2. சைன் 60 வந்துட்டு √3/2. சைன் 90 வந்து 1. சரியா? அதே மாதிரி காஸ் தீட்டா, காஸ் 0 1. காஸ் வந்து 1/, அதாவது காஸ் 30 வந்துட்டு √3/2 காஸ் 30. காஸ் 45 வந்துட்டு 1/√2. காஸ் 60 வந்துட்டு 1/2. காஸ் 90 வந்து 0. டேன் தீட்டா, அடுத்த டேன் வந்துட்டு டேன் 0 டிகிரி வந்து 0. சரியா? டேன் 30 டிகிரி வந்துட்டு 1/√3. சரியா? டேன் 30 டிகிரி. டேன் 45 டிகிரி வந்துட்டு 1. டேன் 60 டிகிரி வந்துட்டு √3. சரியா? டேன் 90 டிகிரி வந்து இன்ஃபினிட்டி. சரி, இதெல்லாம் எப்படி நான் எழுதுனேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு. இது பார்த்தாலும் ஒரு பேட்டர்ன் தெரியும். இன்னொரு அந்த 3 ரேஷியோவும் எழுதிட்டு நம்ம பார்த்துடலாம். இல்லை இது ஆமா, அதுவும் எழுதிட்டு இது பார்த்துடலாம். சரி, ரைட்டு. அடுத்தது வந்துட்டு என்னதுன்னா சைனோட ரெசிப்ரோக்கல், கொசீக்கன், COSEC, கொசீக் தீட்டா. கொசீக் 0 எவ்வளவுனா இன்ஃபினிட்டி. சரியா? இது வந்து கொசீக் 30 வந்து 2. சரியா? கொசீக் 45 √2. சரியா? அடுத்தது வந்துட்டு கொசீக் இது வந்துட்டு 2/√3. 60 வந்து 2/√3. சரியா? கொசீக் 90 வந்து 1. சரி, அடுத்தது வந்துட்டு சீக் தீட்டா. சீக் 0 டிகிரி வந்துட்டு 1. சீக் 30 டிகிரி வந்துட்டு 2/√3. சரி, சீக் 45 டிகிரி வந்துட்டு √2. சீக் 60 டிகிரி வந்துட்டு 2. சீக் 90 டிகிரி வந்து இன்ஃபினிட்டி. ஓகேவா? சரி, அடுத்தது வந்துட்டு காட் தீட்டா. சரியா? காட் 0 டிகிரி வந்துட்டு இன்ஃபினிட்டி. காட் வந்து 30 டிகிரி வந்துட்டு √3. காட் 45 டிகிரி வந்துட்டு 1. காட் 60 டிகிரி வந்துட்டு 1/√3. காட் 90 டிகிரி வந்துட்டு 0. சரி, இதெல்லாம் நான் எப்படி எழுதுனேன் அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன அந்த டெஃபினேஷன் வச்சு தான் எழுதுனேன். எப்படின்னா இது வந்து சைன் 0, சைனுக்கு மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சா போதும். அதையும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் இதை சொல்லித்தரேன். சரியா? சைனுக்கு மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சா போதும். சைனுக்கு நீ வந்துட்டு எப்படி எழுதுறியோ அது அப்படியே 90 வரைக்கும் எப்படி எழுதுறியோ இது அப்படியே ரிவர்ஸ்ல எழுதிட்டு வந்தா அது காஸ். சைன் 0, சரியா? 0. சைன் 30 1/2. சைன் 45 1/√2. சைன் 60 √3/2. சைன் 90 1. அது அப்படியே ரிவர்ஸ்ல இருந்து எழுதிட்டு வா. காஸ் 0ங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னா சைனோட 90 இருக்கும் 1. காஸ் 30 என்னவா இருக்கும் சைனோட 60 இருக்கும் பாரு √3/2. காஸ் 45யும் 1/2 தான், சைன் 45யும் 1/2 தான், அப்படியே வந்துருச்சு. அடுத்தது பாரு, அதாவது வந்து காஸ் 60 வந்துட்டு சைன் 30. சரியா? காஸ் 90 வந்துட்டு சைன் 0. அப்படியே இந்த சைன் இதை அப்படியே ரிவர்ஸ்ல எழுதிட்டு வந்தீங்கன்னா காசு முடிஞ்சது. அதே மாதிரி உனக்கு முன்னாடியே அந்த டெஃபினிஷன் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? சைன் பை காஸ் டேன்.
அதே மாதிரி தான் இது sin by cos tan. இங்க sin இருக்கு, இங்க cos இருக்கு. இத ரெண்டையும் டிவைட் பண்ணினா நீ tan எழுதிடலாம். எப்படி எழுதலாம்? sin 0 cos 1 0 by 1 0. சரியா? இது பாரு 30 வந்துட்டு sin 30 வந்துட்டு 1 by root 2. sorry 1 by 2. cos 30 வந்துட்டு root 3 by 2. 2 2 கேன்சல் ஆயிரும் 1 by root 3. நம்ம சும்மா அந்த ஃபிராக்ஷன் எப்படி டிவைட் பண்ணோம் அந்த அதே மெத்தட் தான். 45 பாரு மேல வந்து 1 by root 2 கீழேயும் அடிச்சுட்டினா 1. 60 அதாவது என்னது sin 60 வந்துட்டு root 3 by 2. cos 60 வந்துட்டு 1 by 2. சரியா? அப்ப இது ரெண்டையும் வந்து மேல வச்சு கீழேயும் வச்சு டிவைட் பண்றேன். மேல sin கீழே இது 2 2 கேன்சல் ஆயிரும். root 3 by 1. கீழே 1 இருந்ததுன்னா அதுக்கு 1 தான் மீனிங். அது எழுத வேண்டாம். அப்ப root 3. tan 90 வந்து ஏன் இன்ஃபினிட்டினா sin பாரு sin வந்து sin 90 1 cos 90 0. anything divided by 0 வந்து which is equal to infinity. அவ்வளவுதான். இது அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதுறேன் அப்படின்னா இது வந்துடும். இதை எல்லாமே தலைகீழா திருப்பி போட்டேன்னா அதோட இதுதான் வந்து கொசிக்கு சீக்கு காட்டு. இந்த டேபிள் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? இந்த டேபிள் வந்து இந்த 90 வரைக்கும் ஞாபகம் வச்சிருந்தா போதும். இதுதான் வந்து ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள். இந்த ரேஷியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக்காக வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சு இது ஸ்டாண்டர்ட் ஆங்கிள்ஸ். இந்த ஆங்கிள்ஸ் எல்லாம் 0 30 45 60 90 அதே மாதிரி வந்துட்டு 180 270 360 இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்மளுக்கு 90 வரைக்கும் போகுது. இது எல்லாமே ஸ்டாண்டர்ட் ஆங்கிள்ஸ். இது கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. இதை வச்சு நம்ம ஆப்ரேஷன் பண்ணால் போதுமானதாக இருக்கும். சரி ரைட்டு. இதுதான் வந்து இது பார்த்துக்கோங்க. வேணா இன்னும் கூட ஓட்டி விட்டு பார்த்துக்கோங்க. ஒருக்கா பார்த்தீங்கன்னா புரியும். சரி எப்படி எழுது? அதே மாதிரி வந்துட்டு சைனுக்கு இப்போ நீங்கள் இதெல்லாம் சொன்னீங்களேங்க ஐயா சைனுக்கு எப்படிங்க ஐயா நான் எழுதுறது? எனக்கு வந்து சைனுக்கு எழுது. ஏன்னா சைனுக்கு எழுதிட்டேன்னா நான் காசுக்கு எழுதிடுவேன். சைனும் காசு எழுதிட்டேன்னா நான் டிவைட் பண்ணி டேனை கண்டுபிடிச்சிடுவேன். இந்த மூணையும் கண்டுபிடிச்சினா இதோட ரெசிப்ரோக்கலாக அதை தலைகீழ் பண்ணி கண்டுபிடிச்சிடுவேன். அப்போ ஆனால் எனக்கு முக்கியமாக இப்போ சைன் தெரியணும். சைனுக்கு நான் எப்படி எழுதுறது? அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. என்னன்னா இங்கே மேலே இந்த இது கொடுத்துருக்கேன் 0 30 45 60 90 இதை வந்து இப்படி நான் சொல்கிற மாதிரி வச்சுக்கோங்க. 0ங்கிறது 0 30ங்கிறத வந்துட்டு கால்னு வச்சுக்கோங்க. 0க்கு அப்புறம் என்ன இருக்கும்? ஏதோ ஒன்று பொருள் 0வா இருக்குது. அதுக்கப்புறம் கால்வாசி இருக்குது, அப்புறம் அரைவாசி இருக்குது, முக்காவாசி இருக்குது, முழுசாக இருக்குது. முழுசுனா 1ன்னு அர்த்தம். சரியா? இப்போ ஒன்றுமே இல்லை 0. 0வுக்கு ரூட் எடுங்க. 0வுக்கு ரூட் எடுத்தால் என்ன வரும்? 0 வரும். அடுத்தது கால்வாசி இருக்குது. கால்னா என்ன? 1/4. 1 கீழ் 4 தான் கால். அப்போ அதுக்கு ரூட் எடுத்தால் என்ன வரும்? 1க்கு ரூட் எடுத்தால் 1, 2க்கு ரூட் எடுத்தால் 2. நான் எழுதி காமிக்கிறேன். அதுக்கு சைனுக்கு கண்டுபிடிக்கிறீங்க. அழிச்சிட்றேன் மொத்தமாக. சைனுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் எழுதி காமிக்கிறேன். அழிச்சிட்றேன். ஓகே சரி. இப்போ சைனுக்கு தான் நான் கண்டுபிடிக்கணும். சரியா? எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இப்போ நான் இங்கே சொல்ல போகிறேன். சரியா? இப்போ சைன் தீட்டா இப்போ பாரு. இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்கிறேன் 0 டிகிரிங்கிறத நான் 0ன்னு எடுத்துக்கிறேன். அதோட வேல்யூ 0ன்னு எடுத்துக்கிறேன். இது ட்ரிக்கு. சரியா? 30 டிகிரிங்கிறத 0க்கு அடுத்திருக்கு. இது ஒரு கால்வாசின்னு எடுத்துக்கிறேன். 1/4ன்னு எடுத்துக்கிறேன். சரியா? இந்த கீழே எழுதுறேன். சரியா? அப்போதான் கரெக்டாக இருக்கும். எடுத்துக்கிறேன் 0 டிகிரி 30 டிகிரி 45 டிகிரி 60 டிகிரி 90 டிகிரி. சரி 90 டிகிரி. சரியா? இப்படி எடுத்துக்கிறேன் நான். இப்போ 0ங்கிறத நான் 0ன்னு எடுத்துக்கிறேன். 30 டிகிரிங்கிறத 1/4 கால்வாசியாக எடுத்துக்கிறேன். 45 டிகிரிங்கிறத 1/2 அரைவாசியாக எடுத்துக்கிறேன். 60 டிகிரிங்கிறத முக்கால் எடுத்துக்கிறேன். முக்கால்னா என்னன்னா 3/4. 3/4. சரியா? அடுத்தது வந்து முழுசுங்கிறத நான் 1ன்னு எடுத்துக்கிறேன். சரியா? இதுக்கெல்லாம் நான் ரூட் எடுத்துனா எனக்கு சைனோட வேல்யூ கிடைச்சிடும். இப்போ 0க்கு ரூட் ஆஃப் 0 என்னது? which is equal to 0. சரியா? ரூட் ஆஃப் 1/4 எவ்வளவு? ரூட் ஆஃப் 1 வந்து 1, 4 வந்து 2, 1/2. சரியா? அடுத்து இதுக்கு ரூட் எடுக்கிறேன் 45க்கு. அந்த 45னா இதுக்கு 1/2க்கு 1/2க்கு ரூட் எடுக்கிறேன். ரூட் எடுத்தனா என்ன வரும்? 1 ரூட்ல இருந்து எடுத்தனா 1 கீழே ரூட் 2. சரியா? அடுத்தது 60க்கு ரூட் எடுக்கிறேன். சரியா? ரூட் அதாவது ரூட் ஆஃப் 3/4. சரியா? 4 ரூட்ல இருந்து வந்துரும். 3 வந்து ரூட்ல இருந்து வர முடியாது. அப்ப என்ன ஆகும்? √3/2. 4 ரூட்ல இருந்து வந்தா 2. சரியாச்சு. ஓகே. அப்ப 1க்கு திரும்ப ரூட் எடுக்கிறேன் 90க்கு. 1க்கு ரூட் எடுத்தனா 1. ஓகேவா? இப்படிதான் சைனுக்கு நம்ம கண்டுபிடி. இது ஒரு ட்ரிக். சைனுக்கு இப்படி கண்டுபிடிச்சிக்கலாம். சைனுக்கு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இது சைனுன்னு எழுதிடலாம். 0 1 அது வரைக்கும் 1 வரைக்கும் எழுதிடலாம். இது அப்படியே பின்னாடி இருந்து இப்படி முதல்ல இருந்து எழுதிட்டு வந்தா அது காசு ஆயிடும். காசு சைனும் காசுன்னு எடுத்தா அதை டிவைட் பண்ணி sin by cos டிவைட் பண்ணி சொல்லி கொடுத்து sin by cos எடுத்து tan கண்டுபிடிச்சிடலாம். இந்த மூணையும் கண்டுபிடிச்சா இதோட ரெசிப்ரோக்கல். அது அப்படியே தலைகீழா அந்த வேல்யூஸ் எல்லாம் தலைகீழா மேத்தமெட்டிக்கலா குப்பரக்கம்பி எழுதினீங்கன்னா அது என்னது? அடுத்த ரேஷியோஸ் உனக்கு கிடைச்சிடும். சரியா? இதுதான் வந்துட்டு இது நான் எப்படி குப்பரக்கம்பி எழுதுறது இதெல்லாம் என்ன சொல்லி கொடுத்தேன்? இந்த ஃபிராக்ஷன்லேயே சொல்லி கொடுத்தேன். முதல் லெக்சர்லேயே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதில் தான் அந்த ஃபிராக்ஷன் பர்சன்டேஜ் எல்லாம் படித்தோம். அதுலேயே நான் சொல்லி கொடுத்துட்டேன். அந்த ஆப்ரேஷன் நீங்கள் இதில் பண்ணீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பண்ணீங்கன்னா இதுக்கான வேல்யூஸ் உங்களுக்கு கிடைச்சிடும்.
சரி ரைட்டு, இதுதான் வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு மெத்தட். ஓகே ஃபைன், இதை அழிச்சிடுறேன். சரி, அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிகிரி. சரியா, டிகிரி டு ரேடியன் கன்வர்ஷன், ரேடியன் டு டிகிரி கன்வர்ஷன். சரியா, டிகிரி டு ரேடியன் கன்வர்ஷன், ரேடியன் டு டிகிரி கன்வர்ஷன். ஓகே, இப்போ என்ன பார்க்க போறோம்னா டிகிரி டு ரேடியன் கன்வர்ஷன், ரேடியன் டு டிகிரி கன்வர்ஷன். சரி ரைட்டு, டிகிரினா என்ன, ரேடியன் என்ன? டிகிரிங்கிறது ஒரு மெஷர்மெண்ட், ஒரு இதை வந்து டிகிரிங்கிற ஒரு மெஷர்ல மெஷர் பண்றோம். ரேடியன்னா அது ஒன் டைப் ஆஃப் மெஷர்மெண்ட். நம்ம ஹையர் மேத்தமெட்டிக்ஸ்ல நம்ம யூஸ் பண்ண போறது பார்த்தீங்கன்னா ரேடியன் மெஷர்மெண்ட் தான். அப்போ ஒரு டிகிரியில ஒரு இது இருக்குன்னா, டிகிரினா ஏதோ ஒரு பவர்ல மேலே 0 மேலே அந்த மாதிரி கொடுத்தா டிகிரி. சரியா, ரேடியன்னா RADன்னு கொடுப்பாங்க, அதுதான் வந்து ரேடியன். சரியா, அது இப்போ டிகிரியில் ஏதாவது கொடுத்தா ரேடியனுக்கு நம்ம மாத்திரக்கு தெரியும். அப்போ ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து பேசிக்கா ஒரு டெஃபினிஷன் இருக்கு, 180. சரியா, 180 டிகிரி which is equal to பை ரேடியன். அவ்வளோதான், இது ஃபர்ஸ்ட் ஒரு டெஃபினிஷன். இப்படி தான் அதை டிஃபைன் பண்ணுறாங்க. 180 டிகிரிங்கிறது பை ரேடியன். இந்த இது தெரிஞ்சிச்சுன்னா போதும், நம்ம எதை கொடுத்தாலும் நம்ம ரேடியனுக்கு மாற்றிடலாம். இப்போ பாருங்க, ஒரு 30 டிகிரி கொடுக்குறாங்க. 30 டிகிரியை வந்து ரேடியனுக்கு என்ன கன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா, இந்த 30 டிகிரி மேத்தமெட்டிக்கல் டெக்னிக் இது, அதோட ப்ரொசீஜர் ஸ்டெப்ஸ் எப்படி நான் கன்வெர்ட் பண்ணுறேன். ஒரே இதில் வந்துட்டு நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஒரே இதை மல்டிப்ளை பண்ணால் அது சேம்னு சொல்லிட்டேன். இங்கே இப்போ நான் ரேடியனுக்கு மாற்றணும். ரேடியன்னா அங்கே பைங்கிறது எக்ஸிஸ்ட் ஆகும். பைங்கிறது எக்ஸிஸ்ட் ஆனால் அது ரேடி. இந்த மேலே 0 அந்த இந்த மாதிரி வருது, அது டிகிரி. அப்படி எக்ஸிஸ்ட் ஆனால் அது டிகிரி. நான் இப்போ ரேடியனுக்கு மாற்றணும், அப்போ எனக்கு பையன் அங்கே எக்ஸிஸ்ட் பண்ணணும். அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன், மேலேயும் பையை மல்டிப்ளை பண்ணுறேன், டினாமினேட்டர் பை. இப்போ அதுக்கு அர்த்தம் 1ன்னு அர்த்தம். சரியா, which is equal to இப்போ என்ன பண்ணுறேன் 30 டிகிரி பை. சரியா, கீழே என்ன பண்ணுறேன், இந்த பை is equal to 180 டிகிரின்னு சொல்லிட்டேன். அதை 180 டிகிரிக்காக மாற்றிடுறேன். ஏன்னா இந்த டிகிரி கேன்சல் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு நம்ம அதை வந்து ரேடியன் எழுதிக்கலாம், which is equal to மேலே பாரு 30 இன்ட்டு 1 டிகிரி இன்ட்டு பை, இப்படி பிரித்து எழுதிக்கலாம். கீழே பாரு 180 இன்ட்டு 1 டிகிரின்னு எழுதிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த டிகிரி நான் கேன்சல் பண்ணிடுறேன். சரியா, 180 30 கேன்சல் பண்ணேன். 3 டேபிள் எவ்வளவு 18, 3 1 3 6 டைம்ஸ் வரும். சரியா, 6 டைம்ஸ். அப்போ இது கேன்சல் பண்ண எவ்வளவு, 30 இன்ட்டு 180 எவ்வளவு பை, மேலே வந்து எவ்வளவு, அப்போ பை பை 6, பை பை 6 ரேடியன். அப்போ 30 டிகிரிங்கிறது பை பை 6 ரேடியன். அப்போ 30 டிகிரி ஒன்று கொடுத்தா பை பை 6. அப்போ பை பை 6னா 13 அர்த்தம். இப்படி தான் ரேடியனுக்கு எந்த இதை வேணாலும் நம்ம ரேடியனுக்கு கன்வெர்ட் பண்ணலாம். இப்போ ரேடியனில் ஒன்று கொடுத்துட்டான், அதை டிகிரி கன்வெர்ட் பண்ணணும். இதுவே பை பை 6 நான் இப்போ டிகிரி கன்வெர்ட் பண்ணுற மாதிரி, இப்படியே அது ரிவர்ஸ் ஆப்ரேஷன். அவ்வளோதான், இதை அழிச்சிட்றேன் பாரு, இதை நான் அழிச்சிட்றேன். சரியா, இதை அழிச்சிட்றேன். சரி, இப்போ இந்த இப்போ பை பை 6 ரேடியனில் கொடுத்துட்டான், இதை டிகிரி கன்வெர்ட் பண்ணணும். அவ்வளோதான், பை பை 6 ரேடியனில் கொடுத்துட்டான், RADயில் கொடுத்துட்டான். இது என்ன பண்ணணும், நான் டிகிரிக்கு கன்வெர்ட் பண்ணணும். வாட் டிகிரி, HAT வாட், DIGRE டிகிரி அப்படின்னு கேட்குறோம். நம்ம 30 டிகிரி தெரியும், 30 டிகிரி எப்படி கொண்டு வரது தான் டெக்னிக். பை பை 6 which is equal to என்ன எழுதலாம், நான் பை பை 6 இங்கே பை பை 6ன்னு எழுதிக்கிறேன். பை பை 6 எனக்கு இங்கே டிகிரிங்கிறது வரணும். நான் அதனால் என்ன பண்ணுறேன், 180 மல்டிப்ளை பண்ணுறேன். மேலே 180 டிகிரியை 180 டிகிரி மல்டிப்ளை பண்ணுறேன், கீழே 180 டிகிரியை மல்டிப்ளை பண்ணுறேன். சரியா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு இங்கே தெரியும். சரியா, கீழே பாரு 180 டிகிரிங்கிறது பை ரேடியன்ஸ் தெரியும். அப்போ இதை பையா மாற்றிக்கிறேன். பை இன்ட்டு சரியா 180 டிகிரி பை 6 இன்ட்டு பை அப்படின்னு மாற்றி இந்த பை கேன்சல் பண்ணுறேன், which is equal to 180 டிகிரி பை 6ன்னு போட்டுக்கிறேன். 6 டேபிளில் 180 நான் டிவைட் பண்ணுறேன். 180ல் 6 எவ்வளவு, 180 இதாவது 186ஆல் டிவைட் பண்ண எவ்வளவு 30 வரும், which is equal to 30 டிகிரி. அவ்வளவுதான், என்ன கொடுத்தாலும் ரேடியனுக்கு மாற்றலாம், டிகிரிக்கு மாற்றலாம். அதுக்கான ஆப்ரேஷன் இது ஒரு பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, நீட் ஸ்டூடெண்ட்ஸு இந்த ஒரு ஆப்ரேஷன் தெரிஞ்சுக்க வேண்டியது. சரி, அடுத்தது டிகிரியில் கொடுத்துட்டு மினிட்ஸில் மாற்ற சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு டெஃபினேஷன் இருக்குது. அப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்லி கொடுத்தேன், என்னது, அதாவது வந்துட்டு பை ரேடியன் which is equal to 180. இது ஒரு டெஃபினிஷன். இந்த டெஃபினிஷன் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த ஒரு டெஃபினிஷன் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் அழிச்சிடுறேன். ஓகே ஃபைன். சரி, இப்போ என்னன்னா அடுத்து நான் இப்போ என்ன சொல்ல போறேன்னா, டிகிரியில் ஒன்று கொடுத்துட்டாங்கன்னா அதை ஆர்க் மினிட்ஸ் ஆர்க் செகண்ட்ஸில் மாற்றுறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது, மேத்தமெட்டிக்கல் டெக்னிக். அது எப்படின்னு சொல்லி தர போகிறேன். சரியா, இப்போ வந்துட்டு ஒரு இது கொடுத்துட்றாங்க, எவ்வளவு ஒரு 30 டிகிரியே கொடுத்துட்றாங்க. அதாவது மினிட்ஸில் மாற்றணும். ஃபர்ஸ்ட் மினிட்ஸ்னா என்ன, டிகிரிக்கும் மினிட்ஸுக்கும் என்ன ரிலேஷன் அது நம்ம பார்த்துடலாம். சரி, அந்த டெஃபினேஷன் பார்த்துடலாம். அதாவது வந்துட்டு 1 டிகிரி which is equal to 60 மினிட்ஸ். ஒரு டிகிரிங்கிறது 60 ஆர்க் மினிட்ஸ். சரியா, 1 மினிட் இந்த மேலே இந்த மாதிரி கோடு போட்டால் அது மினிட்னு அர்த்தம். 1 டிகிரிங்கிறது 60 ஆர்க் மினிட். 1 மினிட் அப்படிங்கிறது 60 ஆர்க் செகண்ட்ஸ். அதாவது 1 டிகிரிங்கிறது 60 நிமிஷம்,
ஒரு நிமிஷங்கிறது 60 செகண்ட். ஆனால் இந்த செகண்ட்ஸ் கிடையாது, இது வந்துட்டு ஆர்க் செகண்ட்ஸ் ஆர்க் மினிட்ஸ். ஓகே, இதுதான் வந்து இது. இப்போ ஏதோ ஒன்று சம்திங் டிகிரியில் கொடுத்து இதுக்கும் கேட்பாங்க. சரியா, 30 டிகிரியை நீ வந்து மினிட்ஸில் மாற்றுன்னு சொல்கிறாங்க. சரியா, பை த டெஃபினிஷன். சரியா, 30 டிகிரி மினிட்ஸில் மாற்றணும். சரியா, விச் இஸ் ஈக்குவல் டு 30 இன்ட்டு 1 டிகிரி, அதான் 30 டிகிரி, விச் இஸ் ஈக்குவல் டு 30 இன்ட்டு 1 டிகிரி என்னது மினிட்ஸில் என்னது 60 மினிட்ஸு. இதை மல்டிப்ளை பண்ணிக்கோ. 3 6 எவ்வளவு, 6 1 6 2 6 3 18 18 1800 கரெக்டாக 1800 180 30 6 தடவை 100 1800 தான், 1800 மினிட்ஸ். அவ்வளோதான். இதுதான் வந்து அதாவது டிகிரி கொடுத்து மினிட்ஸில் செகண்டுக்கு மாற்றலாம். இது இன்னொரு தடவை இது பண்ணிங்கன்னா செகண்ட்ஸுக்கு இது மாறிடும். சரியா, இவ்வளவுதான். இது வந்து என்னது டிகிரிலேருந்து மினிட்ஸுக்கு மாற்றலாம், மினிட்ஸ்லேருந்து செகண்ட்ஸுக்கு மாற்றலாம். அதுலேருந்து இப்போ ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். சரி, ரைட்டு. அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் சில்வர் டீ கப்னு ஒரு ஐடியா இருக்குது. சரியா, குவாட்ரண்ட் ஐடியா. சரியா, அது எடுத்தோம்னா கொஞ்சம் லெக்சர் பெருசாக போயிடும். இந்த லெக்சருக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இது போதுன்னு நினைக்கிறேன். அது ஒரு தனி பார்ட்டாக எடுத்துடலாம். ஏன் தனி பார்ட்டாக எடுக்கணும்னு சொல்கிறேன்னா, அதில் வந்து இன்னும் நிறையா ஒரு ஐடியாஸை நான் இம்ப்ளை பண்ண வேண்டியது இருக்குது. அதை இம்ப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஏன்னா இந்த ஒரு வீடியோவில் 2 மணி நேரத்துக்கு மேலே போயிடும், அதெல்லாம் இம்ப்ளை பண்ணணும். அதே மாதிரி வந்துட்டு இன்னொன்று என்னென்னா, அதுக்கு முன்னாடி அங்கே நிறைய லேர்ன் பண்ண வேண்டியது இருக்குது. முன்னாடி வந்து காஸ் ஃபங்க்ஷன், காஸ் ஏ காஸ் பி, காஸ் ஏ ப்ளஸ் பி, சைன் ஏ ப்ளஸ் பி, அதோட வந்து டேனுக்கு கண்டுபிடிக்கிறது, அதெல்லாம் நம்ம அங்கே இம்ப்ளை பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் நம்ம லேர்ன் பண்ணிவிட்டு அந்த ஆல் சில்வர் டீ கப்புக்கு போகிறோம் அப்படின்னா, அந்த ஒரு யூனிட் சர்க்கிளில் போகிறோம்னா அது பெஸ்ட்டாக இருக்கும். அதனால் அதை அடுத்த லெக்சரில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.